தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஆராதனையிலே ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்விதமாக இந்த ஜூன் மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இணைந்து நிற்க நிறைகளுக்கு பாராட்டின கிருபைகள், நிறைகளுக்கு பாராட்டின இரக்கங்கள், நிறைகளுக்கு பாராட்டின தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த வேளையை, இந்த அருமையான ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பங்கு கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறை மட்டும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நிரப்புவீராக. நீர் மாத்திரமாய் படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக ஆளுநர் மகிமைக்காக நாம் இணைந்து கிறிஸ்துவ பாமாலைகளில் 249வது பாமாலை நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே என்ற 249வது பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். முதல் மற்றும் 4வது சரணத்தை நாம் பாடுவோம். மூன்றாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். ஆராதனை புத்தகத்தில் 21ஆம் பக்கம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி எழுதலோடும்
அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பிழகிடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றிக் கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நம்முடைய கடவுளாய் கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் வழிகள் 5 கடவுளே, நைந்ததும் நொறுங்குடுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் இருக்க செய்யவும், மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் நம்மை உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்திருந்த நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் சுற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் உணர்ந்து பார்ப்போம். நம்முடைய பாவரின் துணையாக ஆராதனை புத்தகத்தில் 24வது பக்கத்தில் உள்ள முதலாவது பாவரிக்கு ஜெபத்தை இணைந்து எடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் கருத்து தக்கபடியே என் மீறல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவியருளும். என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை உணர்கிறேன். என் பாவம் இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானது நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலவான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்க ஜனமாகி நாங்கள் சகல பாவங்களும் வர சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனிதனும் ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவமணியும் சமாதானத்தை அருளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இந்த வேளையில திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். Amen.
ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரியும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சக்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தன் ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானியின் மனைவி யோசேப்பின் மீது கண் போட்டு என்னோட செயலி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது இப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவர் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவன் எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்பிலே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவர் விசாரிக்கவில்லை என்பது வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேண்டுகோள் வாசித்தது. கிறிஸ்துவை உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் எபேரியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிகிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது
இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அணுகி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். வாசிக்க வேண்டிய வேண்டுகோளும் வாசித்தாயிற்று. தேவனுடைய முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாகும். இன்றைய நாளைக்கென்று குறிக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 51 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வரை. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பாராம வாசித்தாயிற்று. தேவனே முக்கிய மையம் உண்டாகும். அவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 210வது கீர்த்தனை, சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேருக்கும் அது அபிமானி என்கிற 210வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். பல்லவி, அனுபல்லவி, முதல் மற்றும் 4வது சரணத்தை நாம் பாடுவோம். Wow.
பார்ப்போம். மீண்டுமாக நம்முடைய அன்பின் திருச்சமூகத்திலே நாங்கள் நிமித்தமாய் இணைந்திருக்க கிருபை கொடுத்திருக்கிறேன். ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனையிலே இணைந்து தங்களுடைய இல்லங்களிலே இருப்பிடங்களிலே அமர்ந்து நம்முடைய ஆராதனையில் இணைந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, தனிநபர்களை ஆசீர்வதிப்பீராக, நன்மையை வரத்தில் கொண்டு செய்வீராக. திருவசனையாக கடந்து போகிறோம். இடையுடன் மகிழ்வுடன் இயேசு கிறிஸ்து நமக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு யூத் in search of a meaningful life. வாலிபத்தில் அர்த்தமுள்ள வாழ்வுக்கான தேடல் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒருவேளை வாலிபம் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய கிருபை. குழந்தை பருவம் அப்படிங்கிற பொழுது இது ஒன்றும் தெரியாது, அதில் கற்றுக்கொள்ளுகிறோம். 13 அப்படின்னு சொல்லுகிற பொழுது தட் இஸ் டீனேஜ் அப்படிங்கிறாங்க. அது 19 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அதற்கப்புறம் யூத் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற 20வது வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் நம்முடைய திருமணத்தினுடைய பேராய் சினானுடைய கணக்குப்படி 35 வயது வரை யூத் என்று சொல்லுகிறார்கள், வாலிபம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த வாலிபத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் பிரயோஜனமாய் நம்மை விதமாய் அமைத்துக் கொள்வது என்று திருமறை அநேக நபர்கள் வழியாக நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாளில் நாம் அவிதமாக சொல்லப்பட்ட அருமையான ஒரு நபர் யோசேப்பின் வழியாக நாம் வாலிபத்திலே எவ்விதமாய் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும் என்று காட்டுகிறது. திருமறை முழுக்க நாங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா திருமறை முழுக்க முழுக்க வாலிபம் சார்ந்து ஆண்டவர் வாலிபத்தில் இருக்கிற அநேகரை இந்த திருமறையில பயன்படுத்துகிறார். இவ்வளவு குழந்தை பருவம் முதல் வயது முதிர்வு பருவம் வரைக்கும் நாம் அநேகரை பார்க்கலாம். சாமுவேல பார்த்து சொன்னாங்க, குழந்தை பருவத்திலிருந்து வயது முதிர் வரைக்கும் தருணம் வரைக்கும் அவரை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அவரை எங்க பயன்படுத்துகிறார் அப்படின்னா வாலிபத்து பருவத்தில் தான் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். தாவீதுடைய வாழ்க்கையும் கூட நம்ம பார்க்கலாம். ஆடு மேய்க்கிற மனிதனாக வாலிபனாக தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறார். ஆனா அவர் வாலிப பருவத்திலே தான் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக தன்னை அடையாளப்படுத்துகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொழுது அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி திருமறை ஒருவேளை பொதுவாக சொல்லுகிறார்கள். இன்றைய சூழலில் வாலிபம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் COVID-19 அப்படிங்கிறதான இந்த வைரஸ் பரவி அநேக மக்களை மக்களுடைய வாழ்வை முடித்துக் கொண்டிருக்கிற, அநேக மக்களுடைய எதிர்கால சூழலை கரைத்து கொண்டிருக்கிற சூழலில் ஒருவேளை பெட்ரோலுடைய விலை உயர்வு, வேலை இல்லாத நிலை, ஒருவேளை வேலைக்கான போட்டி, ஒருவேளை சம்பளங்கள் குறைப்பு, ஒருவேளை மற்ற உலக பிரகாரமான நெருடல்கள்,
குடும்பத்திலே இழப்புகள் இவைகளை சந்திக்கிற பொழுது வாலிப பருவம் எவ்விதமாக சவால் நிறைந்தது அப்படிங்கிற ஒருவேளை நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனா திருமறை சொல்லுகிறதான யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். எந்த சூழலையும் நான் கடந்து சென்று வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விசுவாசம் இருந்தால் நம்மால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதத்துல சொல்லுகிறார். ஆகவே சேனைக்குள் பாய முடியும், மதிலை தாண்ட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம் என்று சொன்னால் எந்த சூழலையும் நாம் கடந்து சென்று வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறதா வாலிபம் அப்படிங்கிற சூழலில் நமக்கு கொடுக்கிறதான விஷயம். இந்த வேளையிலே நாம் வாசி கேட்ட பகுதியாகிய முதல் பழைய ஏற்பாடு பகுதியாகிய ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இந்த 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எங்கே இருந்து துவங்குகிறது அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல 36வது வசனத்திலிருந்து இது துவங்குகிறது. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற பொழுது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். 36வது வசனம், அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்பவரிடத்திலே விற்றார்கள். இதற்கு அப்புறம் 39வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த சூழல் யோசேப்புக்கு நிகழ்வதற்கு என்ன காரணம் நமக்கு நன்றாக தெரியும் இல்லைங்களா? நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற விஷயம் தான். 37ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல யோசேப்பு ஒரு கனவு காணுகிறார். என்னன்னா, அரிக்கட்டுகள் குறித்ததான கனவு. 12 அரிக்கட்டுகள் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு அரிக்கட்டு, யோசேப்பு கொண்டு வந்த அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது. மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் யோசேப்புடைய அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி இருக்கின்றன. அது அவருக்கு முதலாவதாக வந்த கனவு. 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அடுத்தாக ஒரு கனவு வருகிறது. சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் யோசேப்பை வணங்கி நிற்பது போல ஒரு கனவு அவருக்கு உண்டாகும். இந்த கனவை இந்த யோசேப்பு அமைதியா வச்சிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த யோசேப்பு பிரச்சனைய அதை வைக்காம என்ன பண்றாருன்னா தன்னுடைய சகோதரர்கள் பெற்றோர்கள் சொல்லிட்டார். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்தது இல்லைங்களா? நிறைய நேரங்கள்ல யதார்த்தமா நம்ம சொல்லுகிறதான விஷயங்கள், வாலிபர்கள் எப்பொழுதுமே சில நேரங்கள்ல நகைச்சுவையாக யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள். அது யதார்த்தமான உண்மை இல்லைங்களா? ஏதாவது ஒண்ணு யதார்த்தமா சொல்லிடுவாங்க, சும்மா நகைச்சுவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நிறைய நேரங்கள் இப்படி யதார்த்தமா பேசுற, யதார்த்தமா சொல்லுகிற அநேக விஷயங்கள் நிறைய நேரம் பிரச்சனைக்குள்ளியதாக மாறி போய் விடுகிறது. இந்த யோசேப்பும் தனக்கு வந்த கனவை யதார்த்தமா தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் சொல்றாரு. அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறார். ஒருவேளை யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறார்னா எவ்வளவு பெரிய கணத்திற்குரிய பதவி இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கணத்திற்குரிய பதவிக்கு ஒருவர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சும்மா போய் நின்றுவிட முடியாது. அதற்கு நிறைய பயிற்சிகள் அவசியமாய் இருக்கிறது. ஒருவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் நிறைய பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய இடர்பாடுகளூடாக கடந்து செல்ல வேண்டும். சும்மா போய் யார் முதல் உயர் பதவிக்கு அடைந்து விட முடியாது. அப்ப யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுக்கிறார். எங்கன்னா அவரை சுற்றி எல்லா அறிஞர்களும் வணங்கி இருக்கிறதான கனவு. அப்ப இந்த கனவை நனவாக்க வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பு இதற்கு தகுதி உடையவராய் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு எக்ஸாம் வைக்கப்படுகிறது. இந்த எக்ஸாம் தான் இந்த 39ஆம் அதிகாரத்திற்குரியதான சூழல்.
அந்த எக்ஸாம் வைக்கிறார் ஆண்டவர். இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா நீ கண்ட கனவு உனக்கு நனவாகும். நீ இந்த எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா உன்னுடைய கனவு கனவாகவே முடிந்து விடும். அப்படிங்கிறது அங்க இருக்கிற விஷயம் இல்லைங்களா? வாலிபர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அவைகளுக்கு அவர்கள் தகுதி உடையவர்கள் தானா என்று பார்ப்பதற்கு அவர் நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறார், தேர்வுகளை வைக்கிறார், வசனம் சொல்கிறது சோதனைகளை வைக்கிறார். அப்படி வைக்கிற பொழுது அவைகளிலே வெற்றி பெற்று விட்டால் ஒருவேளை கனவுகளை கர்த்தர் நனவுகளாக மாற்றுகிறார். அப்படிங்கிறதா இங்க இருக்கிறதான விஷயம் இல்லைங்களா? 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அடங்கி இருப்பது மிக மிக அவசியமானது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை கடுமையான உழைப்பு அவசியம். ஒருவேளை யதார்த்தமா சொல்லுவார்கள், உளி படுகிற கல்தான் சிலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். உளியின் வழியை எந்த கல் தாங்கி நிற்கிறதோ அந்த கல் சிலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஒருவேளை இங்க யோசேப்புடைய வாழ்க்கையை நம் அவிதமாக பார்க்கலாம். 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் இதை பிரிக்கலாம். 7ஆவது வசனத்திலிருந்து 20ஆவது வசனம் வரைக்கும் அதை பிரிக்கலாம். பின்பதாக 21ஆவது வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் நம்ம இதை பிரிச்சு பார்க்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த வசனம் துவங்குகிறது. 2ஆவது வசனத்துல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில வாலிபத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை யோசேப்புக்கு இங்கு செய்து காட்டப்படுகிறது. வாலிபனாகிய ஒருவேளை வாலிபர்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது. என்னன்னா, நீ போய் ஆண்டவரோடு உன்னை வைத்துக் கொள் அப்படிங்கிறது அல்ல, உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறது அங்க இருக்கிற விஷயம். என்னோடு ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நான் பரிசுத்தனாய் என் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று இல்லையா? ஆண்டவரிடத்துல போய் நான் இணைத்துக் கொண்டேன், ஆண்டவரோடு நான் ஜெபத்தில் இணைத்துக் கொண்டேன், ஆண்டவரோடு நான் ஆண்டவரை பாடுவதில் இணைத்துக் கொண்டேன், ஆண்டவரோடு நான் வேத வாசிப்பதில் இணைத்துக் கொண்டேன் அப்படிங்கிறது அல்ல இங்க இருக்கிற விஷயம். ஆண்டவர் என்னோடு தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறதா இங்க யோசேப்பின் வழியாக நமக்கு முன்பாக வைக்கிற மிக முக்கியமான விஷயம். நீங்க இந்த அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆவது வசனத்திலையும் அப்படிதான் பார்க்கலாம். கர்த்தர் அவனோடு இருந்தார். 5ஆவது வசனத்துல பாருங்க கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 21ஆவது வசனத்திலையும் அப்படிதான் சொல்லும், கர்த்தர் யோசேப்போட இருந்து. ஒருவேளை 23ஆவது வசனம் கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ரொம்ப அழகா எனக்கு முன்பாக வைக்கிற ஒரு வாலிபனுக்கு முன்பாக வைக்கிற வாலிப அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு முன்பாக வைக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த வார்த்தை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப நீங்க சொல்ல முடியுமா, God is with me, I am with God அப்படிங்கிறது அல்ல, God is with me அப்படிங்கிறதா இங்க இருக்கிறதான விஷயம் இல்லைங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிற அளவுக்கு நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிற அளவுக்கு நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிற அளவுக்கு நான் ஆண்டவருக்கு முன்பாக பிரயோஜனம் உள்ள வாலிபனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதான மிகப்பெரிய சவாலை இங்கே யோசேப்பு வைக்கிறத பார்க்க முடிகிறது. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், என்னோடு கர்த்தர் இருக்கிறதான வாழ்வு. திருமறையில ஒரு சிலரோடு மட்டும்தான் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இஸ்மவேலோட சொல்லுகிற பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் வில்வத்தியில் வல்லவனானான்னு இஸ்மவேலை குறித்து சொல்லுகிறது. சாமுவேலை குறித்து சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை கூட இருந்து அவன் சொல்ல தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் சொன்ன எந்த வார்த்தையும் சிந்தி போய்விடாதபடி அவன் தான் தீர்க்கதரிசிங்கிறது ஆண்டவர் கூட இருந்தார் வசனம் சொல்லுகிறது. அழகா வசனம் சொல்லுகிறது தாவீதை குறித்து, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 9ஆம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், தேவனே இப்படி வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால தானே. 7ஆவது வசனம் இவ்விதமா 11ஆவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா யோசேப்பு நமக்கு முன்பாக வைக்கிற மிகப்பெரிய சவால் இருந்த விஷயம், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிற அளவுக்கு நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக, என்னோடு கூட கர்த்தர் இருந்து என்னை நடத்துகிற அளவுக்கு நான் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறேனா? ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும்தான் இல்ல இல்லைங்களா, செய்யாத தவறுக்காக யோசேப்பு என்ன பண்ணப்படுகிறார் அப்படின்னா குழியிலே தள்ளப்படுகிறார். செய்யாத தவறுக்காக யோசேப்பு ஒருவேளை சொப்பனக்காரன் என்று சொல்லப்படுகிறார். செய்யாத தவறுக்காக யோசேப்பு மீதியானவர்களிலே விற்கப்படுகிறார். செய்யாத தவறுக்காக யோசேப்பு பார்வோனுடைய தலையாரியாகிய போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக விற்கப்படுகிறார். எந்த தவறுமே செய்யவில்லை, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனால் எனக்கு ஏன் இந்த தண்டனை, நான் ஏன் இந்த தண்டனை சுமக்க வேண்டும் என்று யோசேப்பு ஒரு நாள் முறுமுறுக்காத நிமித்தமாக கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். வாலிப சகோதரனே சகோதரியே, இன்று உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக வைக்கிற சவால் நிறைந்த வார்த்தை என்ன? கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்புக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதும் யோசேப்பு கடவுளை நோக்கி எந்த குறையும் சொல்லவில்லை, எந்த குற்றமும் சொல்லவில்லை. கர்த்தரை நம்பி நின்றதுனாலே கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எல்லா நிலைகளிலும் யோசேப்பு முன்னதாக வைக்கப்படுகிறார். யோசேப்பு இருந்தது நிமித்தமாக போத்திபாருடைய இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று போத்திபார் கண்டு கொள்ளுகிறார். இல்லைங்களா? அழகா வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு அடிமை, அந்த அடிமையின் நிமித்தமாக ஒரு தலையாரி ஆசீர்வதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பெருமை. இன்னைக்கு நம்மளுடைய நிமித்தமாக நம்முடைய இல்லம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வாலிப சகோதரனே சகோதரியே, நம் நிமித்தமாக நம்முடைய இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு யோசேப்பு ஒரு முன்மாதிரியை இங்கு வைக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. போத்திபாருடைய மனைவி யோசேப்பினிடத்துல செய்கிறதான வேலை, அவனுக்கு பாவம் செய்ய தூண்டுவதற்கான சூழல். இல்லைங்களா? ரொம்ப அந்த பெண் வந்து சொல்றாங்க, என்னோடு கூட நீ தவறான காரியத்தை செய், இல்லைங்களா, என்னோடு கூட நீ தவறை செய் அப்படின்னு சொல்லுகிற பொழுது யோசேப்புடைய வாழ்வு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு யோசேப்பு அறிந்து கொண்டதற்கு முன்பதாக கர்த்தருக்கு பிரியமா இல்லாத எதையுமே அவர் செய்யவே இல்லை. அழகா 2 தீமோத்தேயுவின் புத்தகம் வாசி பார்த்து சொன்னோம்னாங்க 2ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் அழகா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவாரு, நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓடி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும். ரொம்ப அழகா சொல்லுகிறது, நீ விலகி நெல் அப்படின்னு சொல்லி சொல்லல. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி நெல் அப்படின்னு சொல்லல, நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓடு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. யோசேப்பு ஓடி போகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு முன்பாக பாவம் வருகிற பொழுது அந்த பாவத்தை விட்டு விலகி நிற்கிற வாழ்வு அல்ல, கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்வு, விலகி ஓடுகிறதான வாழ்வை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு அடிமைக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை அங்கு கொடுக்கிறார். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தான் சாப்பிடுகிற சாப்பாட்டை தவிர மற்ற எந்த காரியத்தையும் யோசேப்புக்கு போத்திபார் விலைக்கு வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி அமிதமாக யோசேப்பு எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்கிறத சத்துரு பார்த்த உடனே இந்த சத்துருவால தாங்கிக் கொள்ளவே முடியல. இவனுக்கு ஒரு கனவை ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த கனவின் வழியாக இவன் பெரிய ஆளாயிடுவான் அப்படின்னு நம்ம அதை தடுக்கலாம்னு நினைச்சா இங்க கொண்டு வந்து எகிப்துல கொண்டு வந்து இவனை மறுபடியும் மேல கொண்டு வச்சுட்டாரு. இல்ல இவனை மறுபடியும் கீழே கொண்டு போகணும் அப்படின்னு சத்துரு திட்டம் பண்ணி போத்திபாருடைய மனைவியின் நிமித்தமாக யோசேப்புடைய பரிசுத்தம் குலைக்கப்படுவதற்கு திட்டம் பண்ணப்படுகிறது. அப்படி திட்டம் பண்ணப்படுகிற பொழுது யோசேப்பு அதற்கு விலகி ஓடுகிறார். ரொம்ப அழகா ஒரு வசனம் அங்கே வருகிறது. ரொம்ப அழகா அந்த வசனத்துல சொல்லுகிறாங்க பாருங்க, 11ஆம் வசனத்துல, இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு
வீட்டுக்குள் போனான். யோசேப்பு தன் வேலையை செய்ய வீட்டுக்குள் போகிறார். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. வீட்டுக்குள்ள போறாரு, வீட்டு மனுஷர்ல ஒருத்தரும் கிடையாது. யார்தான் இருக்காங்கன்னா போர்த்திபாருடைய மனைவி மாத்திரம் இருக்கிறார்கள், யோசேப்பு மாத்திரம் இருக்கிறார். 4 சுவர்கள் மட்டும்தான் இருக்கிறது. தன்னை யாரும் பார்க்கவில்லை இல்லைங்களா? ஒருவேளை நிறைய நேரங்கள் வாலிப உள்ளங்களே என்னை யாரும் பார்க்கவில்லை அப்படிங்கிற பொழுது என்னுடைய எண்ணங்கள் எவ்விதமாக இருக்கிறது, என்னை யாரும் பார்க்கவில்லை அப்படிங்கிற பொழுது ஒருவேளை நிறைய நேரங்கள் இரவு நேரங்கள்ல என்னை யாரும் பார்க்கல அப்படிங்கிற பொழுது என் கையில மொபைல் இருக்கிற பொழுது நான் எவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிற பொழுது என் மனது எதை யோசிக்கிறது, என் மனதில் இருக்கிற பரிசுத்த சிந்தை என்ன? நிறைய நேரங்கள்ல நிறைய வாலிபர்கள் இதுல விழுந்து போகிறார்கள், வாலிப பெண்கள் இதுல விழுந்து போகிறார்கள். ஏன்னா என்னை யாரும் பார்க்கல, என்னை சுத்தி யாரும் இல்ல அப்படிங்கிற எண்ணம். யோசேப்புக்கு அதே போன்ற ஒரு சூழல் வந்தது. என்னை சுற்றி யாரும் இல்லை, இந்த வீட்டுல யாரும் இல்லை, நானும் இந்த போர்த்திபாருடைய மனைவி மாத்திரம் இருக்கலாம், நான் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது. ஆனா யோசேப்பு என்ன செய்தார் என்று சொன்னால், ஓடி போகிற யோசேப்பை பார்க்க முடிகிறது. பரிசுத்த குறைச்சல் உண்டாகிற பொழுது கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? அழகா நீங்க லூக்காவின் சுவிசேஷத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 20ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இளைய மகன் வந்து தன் தகப்பனிடத்துல சொல்வார், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். நான் என் தகப்பனுக்கு விரோதமாய் தவறு செய்தால் அது என் தகப்பனுக்கு விரோதமாய் செய்கிற தவறு மாத்திரமல்ல, அது பரத்துக்கு விரோதமாய் செய்கிற தவறு என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஒரு மனிதனுக்கு எதிராக, ஒரு மனுஷிக்கு எதிராக நீங்கள் ஒரு தவறு செய்தால் அது அந்த மனுஷிக்கு எதிராக தவறு செய்கிற தவறு மாத்திரமல்ல, அது கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற தவறு என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். யோசேப்பு அதை நன்றாய் புரிந்திருந்தார். நான் போர்த்திபாருக்கு எதிராக தவறு செய்வேன் என்று சொன்னால், போர்த்திபாருக்கு எதிராக இந்த போர்த்திபாரின் மனைவியோடு நான் தவறு செய்வேன் என்று சொன்னால், அது போர்த்திபாருக்கு எதிராக செய்கிற பாவம் மாத்திரமல்ல, அது தேவனுக்கு எதிராக செய்கிற பாவம் என்பதை இந்த யோசேப்பு அறிந்து இருந்தான். அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்னை யாரும் பார்க்காத பொழுது நான் தவறு செய்கிறேன்னா அது தேவனுக்கு விரோதமான பாவம். யோசேப்பு தன்னை சிறப்பாய் காத்துக் கொள்ளுகிற பார்க்க முடிகிறது இல்லைங்களா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நான் ஒருவேளை வாலிப பருவத்துல கர்த்தருக்காக எதை செய்ய நாம் ஆயத்தப்படுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கர்த்தர் நேசிக்காத காரியங்கள் இருந்ததுன்னு சொன்னா அவைகளை மாற்றி போட நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லைங்களா? ஒருவேளை யோசேப்பு நான் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு உதறி விட்டு தன் சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டார். யோசேப்புடைய வாழ்க்கை அவிதமாய் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அம்மா அவனுடைய துணியை வச்சுட்டு கிடக்குறாங்க. நீங்க அனுப்புனீங்க பாத்தீங்களா, வேலைக்கு எல்லாத்தையும் முன்னால் வச்சு பாத்தீங்களா, இப்ப பாருங்க எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கான் எங்கோட அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த போத்திபாருக்கு கடும் கோபம் உண்டு. இவளை யோசிச்சு பாருங்க, யோசேப்புடைய நிலை என்னவா இருக்கு? என்னுடைய மனைவியின் இடத்துல ஒருவன் தவறு செய்தான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒருத்தர் தெரிஞ்சதுன்னு சொன்னா, அவர் அதிகாரியா இருந்தார்னா அந்த மனிதனுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும்? ஒரு அடிமை, அந்த அடிமைக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும்? அப்ப யோசேப்பு நினைச்சு பாருங்க, எவ்வளவு அடிகள் ஒருவேளை பட்டிருக்கலாம், எவ்வளவு அடிகள் பட்டிருக்கலாம். அப்போல்லாம் அதை கிறிஸ்துவுக்காக, ஆண்டவனுக்காக தாங்கிக் கொள்ளுகிற யோசேப்பு பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, வாலிப பருவத்துல கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிற பொழுது நிறைய இழப்புகளை நாம் சந்திப்போம். வாலிப பருவத்துல கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நம்மை அமைத்துக் கொள்கிற பொழுது நிறைய துக்கங்களை சந்திப்போம். வாலிப பருவத்திலே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற பொழுது நிறைய அவமானங்களை சந்திப்போம். வாலிப பருவத்திலே கர்த்தருக்கு பிரியமுள்ள மனிதனாய் உங்களையும் என்னையும் அமைத்துக் கொள்ள விரும்புகிற பொழுது நிறைய இடர்பாடுகள், நிறைய வருத்தங்கள், நிறைய தோல்விகளை நிச்சயமாய் சந்திப்போம்.
இப்பொழுது நீங்கள் இழந்து போங்கள், பரவாயில்ல, கவலையப்படாதீங்க, எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் கொடுப்பார். அழகா வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் அப்படி சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை சிற்றை இந்த நாட்களிலே எப்படி தெரியும்? துக்கமா தான் தெரியும். சிற்றை ஒரு நாளும் மகிழ்ச்சியா தெரியாது. நாம் நினைக்கிறது நடக்காத பொழுது மகிழ்ச்சியா தெரியவே தெரியாது. நாம் விரும்புகிற பொழுது கிடைக்காத பொழுது மகிழ்ச்சியா தெரியவே தெரியாது. வாழ்வில உயர்வுகள் கிடைக்காத பொழுது அது மகிழ்ச்சியாய் தெரியாது. ஆகிலும் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சமாதானம் மாத்திரம் கிடைக்காது, அதுல பலனும் கிடைக்கும் சொல்லி வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாய் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார். ஆகவே என்ன நடந்தது? 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் பாத்தீங்கன்னு சொன்னா அழகாங்க வசனம் சொல்லுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாக அவருக்கு சிறைச்சாலையில போட்டுறாங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து மறுபடியும் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவரை சிறைச்சாலையில உயர்த்தி வைக்கிறார். போத்திபார் வீட்டில எவ்விதமாய் யோசேப்பு இருந்தாரோ அதே போல இந்த சிறைச்சாலையிலும் யோசேப்பு பாருங்க கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தயவு கிடைக்க பண்றாரு. சிறைச்சாலையில இந்த சிறைச்சாலையினுடைய தலையாரி எல்லாத்தையும் அவரிடத்துல ஒப்படைச்சிடறாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். இன்னும் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க, தலையாரிகளின் அதிபதி அவர்கள் விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். யாரையும்? ராஜாவிடத்துல தவறு பண்ண பானபாத்திரக்காரனையும் சுயமாயி தலைவனையும் அவர்கள் ஒப்புவித்தார். யோசேப்பு அவர்களை விசாரித்து வந்தான். இருக்கிறது ஜெயில. ஆனா இவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, இன்னொருவர் தன்னிடத்துல கொடுக்கப்பட்ட கைதிகளை விசாரிக்கிற வேலையை மண்ணுமாய் கடவுள் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க நன்றாக தெரியும் இல்லைங்களா? அதற்கு பின்பதாக கனவு வருது. யோசேப்பு பார்வோனுக்கு கனவு வருது. கர்த்தர் அது எல்லாத்தையும் யோசேப்பு சிறையிருப்பை மாற்றுகிறார். ஒருவேளை யோசேப்புக்கு ஒரு வாழ்க்கையில உன்னை திட்டம் பண்ணினால் அந்த திட்டத்திற்கு யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டார். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம். எது அவருக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டதோ அதே ஆசீர்வாதத்தை அவர் வாழ்க்கையில கண்டுகொண்டவராக தன்னை மற்றவர்கள் முன்பாக அடையாளப்படுத்துகிற யோசேப்பை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இந்த நாட்களில் பரிசுத்த குறைச்சலை உண்டாக்குவதற்கு சத்ரு அநேக திட்டங்கள், அநேக தீமைகள், அநேக அசுத்தங்களை கொண்டு வரலாம். அவர் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரயோஜனமாய் உங்களை அமைத்துக் கொண்டு பாருங்கள். நிச்சயமாக யோசேப்பை ஆசீர்வதித்த அன்பினானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். பார்வோன் சொல்றாரு, யோசேப்புடைய வார்த்தை இல்லாம ஒரு தினம் தன் கையை அசைக்க கூடாது என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பு காலத்தையை அசைக்க கூடாது, ஏன்னா அவர் சிறைச்சாலை இருக்கிறார். ஆனா அந்த நிலையை அப்படியே மாற்றி யோசேப்பு சொல்லாம ஒருத்தர் காலத்தையை அசைக்கிறார் அப்படிங்கிற சூழலை கொண்டு விடுகிறார். அப்படின்னா இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவர். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் பரிசுத்தம், அவருக்கு பிரயோஜனம், அவருக்கு முன்பாக உண்மை. அவர் என்னோடு இருக்கிற பொழுது அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற எண்ணம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவ்விதமாக கர்த்தருக்கு பிரியமாய் பிரயோஜனமாய் அமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து நன்மையை நீங்கள் கிருபையாய் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இறக்கும் அன்பின் நன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், சுத்திரிக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஆண்டவரே, யோசேப்பு ஓடு நீர் இருந்து நீர் அவரோடு இருந்தது நிமித்தமாக அவர் உமக்கு பிரியமாய் தன்னை அமைத்துக் கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குலைக்க, அவருடைய வாழ்க்கையிலே அன்றைய தோல்விகளை உண்டு செய்ய சத்து திட்டம் பண்ண முடியலாம். கர்த்தர் உங்களுடைய பெரிய கிருபையினாலே, உங்களுடைய மகாபுரிய தயவுனாலே அவர் எல்லாத்தையும் வெற்றி கொள்ள ஆண்டவரே சித்தம் வைத்து, அதுபோல வாழ்வு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காய்
தீமைகளை வெற்றி கொள்ளத்துக்கு தானே எல்லா கிருபைகளும் உண்டு. கர்த்தருக்காய் யார் பரிசுத்தமாய் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றிலும் மேன்மையாய் கனமாய் உயர்வாய் வைக்கப்படுவார்கள் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கும் சொல்லுத்தகப்பனே ஆமென். அருளுரை கேட்டு நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சொல்கிறார் என்று மறுத்தடங்கள் பாதம் செய்தார். 3ஆம் நாள் தொடர்ந்து எழுந்தருளினார். பரமனுக்கு ஏறி சர்வ பிதாவாகியோடு வசிக்கிறார். அவருடைய மருத்துவரை நாங்கள் இருக்க வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுவாய்க்கமும் மன்னிப்பும் சரீர ஒழிப்புதலும் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். தினமும் மாலை 6 மணி தொடங்கி 8 மணி வரை நம்முடைய ஆலயத்தினுடைய அலுவலகம் திறந்திருக்கும். ஒருவேளை சந்தா கட்ட விரும்புகிறவர்கள், ஏல பாக்கி கட்ட விரும்புகிறவர்கள், அதே போல வெள்ளி விழா தொகை கட்ட விரும்புகிறவர்கள் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலதாக ஆலய அலுவலகத்தில் வந்து அந்த தொகையை செலுத்தும்படியாக உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஆராதனையாக உங்களுக்கு நடைபெறும். கூகுள் மீட் என்கிற ஆப் வழியாக ஆராதனை நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதத்துடைய முதல் ஞாயிறாக இருப்பதனாலே திருவிருந்து ஆராதனை லைவ் புரோகிராமாக நடைபெறும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அதற்குரிய அப்பமும் திராட்சை ரசமும் சனிக்கிழமை காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நம்முடைய ஆலய அலுவலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க உங்களுக்கு எத்தனை அப்பம் எத்தனை திராட்சை ரசம் வேணும்னு சொல்லி நீங்க முன்னுக்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்வோம். நீங்க என்னிடத்திலோ அல்லது அதை விட செயலவையா இடத்திலோ அல்லது நம்முடைய பிரகாஷ் இடத்துல நீங்க போன் பண்ணி உங்க பேரு, உங்களுக்கு எத்தனை அப்பம் எத்தனை திராட்சை ரசம் வேணும்னு நீங்க முன்னக்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அத்தனை அப்பமும் திராட்சை ரசமும் எடுத்து நாங்க செஞ்சு வச்சிடுவோம். நீங்க வந்து ஆலய அலுவலகத்துல நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சரியாக கூகுள் மீட்ல ஆராதனை தொடங்கும். 9 மணிக்கு தொடங்கி நேர ஆராதனையாக நடைபெறும். அதுல ஒருவேளை யார் ஆராதனை கொண்டு வந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட திருமறை வசனம் வாசிக்க சொல்லுவோம். அவங்க நேரடியாகவே விதமாக வாசிக்கலாம். அவ்விதமாக தயவு செய்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையாக இருப்பதனாலே நீங்க கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் வழியாக நீங்கள் ஆராதனையில் நேரில் இணைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் இணைந்து கிறிஸ்தவ பாமாலைகளில் 302வது பாமாலை எந்த ஜீவன் இயேசுவை சொந்தமாக ஆளுமை என்கிற பாமாலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலையினுடைய முதல் மற்றும் கடைசி சரணத்தை நாம் பாடுவோம். நல்ல கிருபைகளுக்காக
இரக்கங்களுக்காக ஈவுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஞாயிற்றுக்கிழமைக்காக துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஜூன் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நிற்கவும் ஆண்டவரே, வருகிற வாரத்திலே ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளில் ஒரு புதிய மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கவும் கர்த்தர் பாராட்டுவது. இம்மட்டுமாய் எங்களோடு இருந்து உதவி செய்த இம்மானுவேலர் ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க இருக்கிறதான புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை வழிநடத்திட்டோம். விசேஷமாக கொரோனா வைரஸ் நிமித்தமாக தேசத்தினுடைய நாட்டினுடைய அநேக பகுதிகள், தேசத்தினுடைய அநேக பகுதிகளில் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, அநேக மக்கள் இன்னவரை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் இழந்திருக்கிற இல்லங்களுக்கு வேண்டிய ஆறுதலை தேர்தலை தேவரீர் கரத்திலிருந்து கட்டிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரை தாங்கட்டும், தொடட்டும், நன்மையை கொடுக்கட்டும். அதிகமாக தேவையோடு இருக்கிற இல்லங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்போடு இருக்கிற இல்லங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லங்களில உம்முடைய கிருபையை தாரும். வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக, வேலைக்கு சென்றும் சம்பளம் கிடைக்காமல் இருக்கிற மக்களுக்காக, சம்பளம் வாங்கியும் குறைவான சம்பளத்திலே ஆண்டவரே இல்லத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய மேற்படிப்புகள், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள், ஒருவேளை ஆண்டவர்கள் வாங்கி இருக்கிற கடன், ஆண்டவரே ஒருவேளை அவருடைய தேவைகளை சந்திக்க முடியாத சூழல், பலவீனம் சுகவீனம் என்று இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருப்பாதம் பணிந்து கர்த்தாவே மன்றாடுகிறோம். தேவனிடாமே எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் நன்மையை தாரும். இரக்கத்தினால் நிரப்பம், கிருபையினால் நிரப்பம், நன்மையாய் கிருபையாய் ஒவ்வொரு இல்லங்களையும் தாங்கும். ஐயா, உடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலும் உடைய அன்பின் தயவினாலும் மகா கிருபையினாலும் மகிமையின் கரத்தினாலும் ஒவ்வொரு இல்லங்களை கர்த்தரை வழிநடத்துவீராக. ஒவ்வொரு இல்லங்களிலும் அவருடைய நன்மையை கொடுப்பீராக. ஒவ்வொரு இல்லங்களிலும் அவருடைய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா மக்களும் சுபிட்சமாய் கிருபிதாரும். இந்த நாட்களிலே கொரோனா வைரஸினுடைய தாக்கங்கள் குறைந்து கொண்டிருக்கிறதுக்கு அன்று துதிக்கிறோம். ஆனாலும் கூட இப்பொழுது கூட ஆண்டவரே, அந்த டெல்டா பிளஸ் என்கிற வைரஸ் நிமித்தமாக மக்கள் பாதிக்கப்படுவதாக கேள்விப்படுகிற பொழுது அதை எங்கள் விசுவாசத்தை குறைக்கிறது தகப்பனே. அவ்விதமாக நாங்கள் விசுவாசத்திலே குறைவாயிராதபடி விசுவாசம் நிறைவாக இருக்க எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நீர் துவக்க வேண்டுமாய், எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நீர் வளர்ச்சியடை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆண்டவரே வாழினுடைய தகப்பன் ஜெபிக்கிறது போல எங்கள் ஆண்டவரே விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்களுக்காய் வேண்டுதல் செய்யும் என்று சொன்னபடி இந்த வேளையிலே திருப்பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். எங்கள் விசுவாசம் வளர கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கல்லூரிகளுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள், புதிய வகுப்புக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவரின் நன்மையை தாரும். ஆண்டவரை தொடர்ந்து பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்பும். வாலி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்காய் பெரிய காரியங்களை செய்ய பரிசுத்தமாய் இருக்க ஆட்கொண்டு ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேலையை கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ள மயப்படுறோம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ ஆசனத்திலிருந்து இப்பொழுது இருக்க கடவுளே. சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் இல்லங்களிலும் நம்முடைய பல்வேறு பணிகளிலும் பயணங்களிலும் இருக்க கடவோம். கர்த்தர் நாமத்தினால்